டேய் சரியான பச்சோந்தியா இருக்காண்டா அப்படின்னுவாங்க. அப்படின்னா அந்த கலர் மாறுறது அப்படின்ற Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee. Milky Mist Cow Ghee. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நான் ரசித்த ஒருத்தவர் என்னோடய ஆஃபீஸ் தேடி வரும்போது ஒரு படம் தயாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் லாஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம நேசித்த ஒருத்தர், நம்ம இவரால் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சவர் நம்ம ஆஃபீஸ் தேடி வந்திருக்காரு. அப்போ அவரு நான் வந்து சந்தோஷமாக என் ஆஃபீஸை விட்டு அனுப்பணும். அப்போ முதல் என் ஆஃபீஸுக்கு வந்த பாலுமகேந்திரா சாரை படம் பண்ணுறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சேன் பாருங்கள். சந்தோஷமாக அவர் காரில் ஏறி போனார். அதை பார்க்கும்போது நான் இதுதான் அப்படின்ற ஒரு film எனக்கு. எல்லாருமே அவங்க சப்போர்ட் இல்லாட்டி நம்ம அவ்வளோ கடந்து வந்திருக்கவே முடியாது. ஸோ மனைவி, குழந்தைகள், ஹோல் ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அந்த இடத்துல பயன்படுத்துது. கடன் வாங்குறதுனால ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கடன் வாங்குறது, அதுக்குள்ளே போகும்போது நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாம் ஒன்றா வளர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாம் நண்பர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நண்பரையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். அது நம்மளை அறியாமல் வந்துடும். அது ஒன்றும் இல்லை. அவங்க நம்மளை பாராட்டுறது, நம்ம அவங்கள பாராட்டுறது, சமுத்திரக்கனி படம் பார்த்துட்டு நம்மளை பாராட்டுறதும், சூரியெல்லாம் சுந்தரபாண்டியெல்லாம் கூட வந்தது. ஸோ ஒவ்வொருத்தவங்களை பாராட்டிக்கிறது நல்லது தான். அதுதான் சினிமாவில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும், இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அது பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் ரிட்டையர்லாம் ஆக மாட்டேன், நீங்கள் தான் ரிட்டையர் ஆக போகிறதைய திருப்பி பண்ணால் நல்லா இருக்குன்னு நான்லாம் நினச்சிட்டு இருக்கேன். அவர் அரசியல் பண்ணாலுமே ஒரு படங்கள் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் நினைக்கிறோம். நான் அவருக்கு சொன்னது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, அதுதான் அவருக்கு பிடிச்சிருந்தது. அவரே ப்ரொடியூசர்லாம் சொன்னார். அவர் எவ்வளோ பெரிய என்டர்டெய்னர், உலக லெவல் எல்லாரும் பிடிச்ச ஒருத்தர். ஸோ பண்ணலாம் அப்படின்ற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எனக்கும் இருக்கு. ஸோ நந்தன், இது வந்து சூர்யா அண்ணனுக்கு எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது உண்மையான? ஃபஸ்ட்டு அவருக்கு எழுதினா சரவணன் சார் எனக்கு கதை சொல்லும்போதே, டைரக்டர் சொல்லும்போது இந்த கதை வந்து சூரியக்கு எழுதும் கேளுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதில் ஒரு 4 days 5 days ஒரு கெஸ்ட் ரோல் இருக்கு, ஒரு 5 நாள் கெஸ்ட் ரோல், அதுவும் மெயின் ரோல் தான். அந்த ரோல் எனக்கு சொல்லப்பட்டது. இப்படி தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அவரால் முடியலை, அந்த இது ஷூட்டிங் வர முடியலை. அப்புறம் வேறொரு நண்பர் அவரை பண்ணலான்னு கேட்டது, அதுவும் சூழல், நடிக்க முடியாத சூழலில். அப்போ நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சது அந்த. இப்போ ட்விட்டர் பக்கமாக போனோன்னா வந்து ஒரு பக்கம் நீங்கள் அன்பாக நிறைய விஷயங்கள் மேடையில் வந்து ஸ்லாகிச்சு பேசுறது வந்து ட்விட்டரில் வந்து பயங்கர ஒரு ட்ரோலாகவே வந்து மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? என்ன அன்பா? ஒருத்தங்களை பற்றி இவங்களே இவங்களுக்குள்ளே புகழ்ந்து மாற்றி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். எல்லாம் ஒன்றா வளர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாம் நண்பர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நண்பரையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். அது நம்மளை அறியாமல் வந்துடும். அது ஒன்றும் இல்லை. அவங்க நம்மளை பாராட்டுறது, நம்ம அவங்கள பாராட்டுறது, சமுத்திரக்கனி படம் பார்த்துட்டு நம்மளை பாராட்டுறதும், சூரியெல்லாம் சுந்தரபாண்டியெல்லாம் கூட வந்தது, சரவணன் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு, இவங்களாம் நாங்கள் கொஞ்சம் நண்பர்கள் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களை பாராட்டிக்கிறது நல்லது தான். அதுதான் சினிமாவில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும், இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அது பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே அது. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது ஒர்க்கிங் வித் சசி சார் அண்ட் டீம்? எனக்கு இந்த படமே ஒரு டோட்டல் லேர்னிங் தான், ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks அங்கே நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். முன்னாடி போயிட்டு ட்ரைனிங்னா லைக் ஆக்ட் எப்படி பண்ணோம் அப்படி ட்ரைனிங் கிடையாது. அங்கே போய் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி சமைக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எப்படி வாழ்கிறாங்க, எப்படி சாணிலாம் மூழ்கி கோலம் போடுறாங்க, சமைக்கிறாங்க, அந்த மாதிரி ப்ராசஸாக இருந்தது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்டிங்காக வந்தபோது ஸ்டோரியாக பார்த்துட்டு அதை பிக்சரைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஸோ த்ரூ அவுட்டாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ராசஸே. இப்போ வந்து மக்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி சார், நீங்கள் அமீர் சார், சமுத்திரக்கனி சார் எல்லாம் ஒரே பற்ற. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே சூப்பர் டைரக்டர்ஸ், நடிக்க வந்துட்டீங்களேப்பா. இப்போ நான் நல்ல படம் சார் நடிக்கல, அவர் நடிக்கல. ஆமாம், அவர் மட்டும்தான், சார் மட்டும்தான் நடிக்கலன்னு நினைக்கிறேன். நடிக்க வந்துட்டீங்களா? அப்போ அந்த உங்கள் டைப் ஆஃப் மூவிஸ், அந்த உங்ககிட்ட இருந்து வர அந்த படங்கள்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? திருப்பி டைரக்ட் பண்ணுவோம் நாங்கள். அப்படியே அடுத்த வருஷம் ஒருத்தர் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சா எல்லாம் சேர்ந்து டைரக்ட் பண்ணிடுவோம். அதனால் யார் டைரக்ட் பண்ணுறது தான் இப்போ இருக்குது. இப்போ கனி டைரக்ட் பண்ணுறாருனாலும் அடுத்தடுத்து நம்மளும் டைரக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து டைரக்ஷன் அப்படின்னு பேசும்போது நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு கதை சொன்னதாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே அதை பற்றி பேசியிருக்கோம். அது என்ன கதை சார்? ஏன்னா இப்போ சார் இன்னும் ஒரு படம் தான் ரிட்டையர் ஆக போகிறாரு.
ஸோ அது என்ன அவர் மாதிரியான ரிட்டையர்லாம் ஆக மாட்டார், நீங்கள் தான் ரிட்டையர் ஆக போகிறீங்க. ஆ. திருப்பி பண்ணால் நல்லா இருக்குன்னு நான்லாம் நினச்சிட்டு இருக்கேன். ஆ. அவர் அரசியல் பண்ணாலுமே ஒரு படங்கள் பண்ணணும் ம். அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். நான் அவருக்கு சொன்னது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, அதுதான் அவருக்கு பிடிச்சிருந்தது. ம். அவரே ப்ரொடியூசர்லாம் சொன்னார். ம். அப்போ அந்த டைம் வந்து அதோட பட்ஜெட்டும் அதோடைய ஒர்க்கும் ரொம்ப இதாக இருந்தனால அப்போ பண்ண முடியல. நாங்கள் இல்லாட்டி அது பண்ணியிருப்போம். அவருக்கு ரொம்ப பிடிச்சி ப்ரொடியூசர்லாம் சொன்னார். அப்போ பட்ஜெட் சொல்லும்போது அந்த டைம் வந்து அதுக்கான அந்த பட்ஜெட்டும் இப்போ உள்ள ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இப்போல்லாம் இருக்குது பார்த்தீங்க, அதெல்லாம் வந்து அப்போ கிடையாது, கம்மியாக இருந்தது. இப்போ அட்வான்ஸாக இருக்குது. இப்போ அதுக்கு சாத்தியமாக இருந்தது. அப்போ அது இல்லை. 2004 5 அவருக்கு சொன்னேன் நான். அந்த டைம் நான் ஈசனுக்கு அப்புறம் அந்த படம் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. 2014 சாரி 2015 சொன்னேன் அவருக்கு அந்த கதை. சாரி 2015 அப்போ இந்த இதுவும் இல்லாத ஒரு சமயம் 14 to 15 சொன்னபோது அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, அதனால் அது பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆனா அரசியல் முழுநேர அரசியல் அப்படிங்கிற ஒரு முடிவும் வந்து சார் சைட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபிலிம் சைட்ல இருந்து இது தமிழ் சினிமாக்கு எப்படிப்பட்ட ஒரு லாஸா இல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அவரு படங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு அவருடைய ஆசை அதை நோக்கி அது அவருடைய விருப்பம். ம். அவர் ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு போகிறாங்கன்னா அது அவருடைய இது பெருந்தன்மையோ இல்லை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போகிறார் இவ்வளோ மார்க்கெட்டில். அது அவருடைய விஷயம். அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலுமே அவர் எவ்வளோ பெரிய என்டர்டெய்னர், உலக லெவல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர். ஸோ பண்ணலாம் அப்படின்ற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எனக்கும் இருக்கு. இப்போ கோட் படத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கேமியோ வராரு. அதுல வந்து ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு இனிமே நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னதும் சிவானா வந்து நீங்க முக்கியமான வேலைக்கு போறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. அதை வந்து ஒரு பக்கம் ஆடியன்ஸ் என்ன சினிமாவோட பொருத்தி பார்த்துக்கிறாங்க. ஸோ அரசியலுக்கு போயிட்டாரு, ஸோ அடுத்த தளபதி வந்து சிவானா தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டீகோட் பண்றாங்க நம்ம மக்கள். ஸோ இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் படமாக தான் பார்த்தேன் அது. படம் அது எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு வந்து அது வருத்தமே கிடையாது. சிவா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், அப்போ இருந்து எனக்கு பழக்கம் இப்போ வரைக்கும். இப்பயும் என் படம் பார்த்துட்டு பாராட்டின ஒருத்தர். சிவா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நானும் நினைக்கிற ஒரு விஷயம். வந்துட்டார், இன்னும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கும் விருப்பம் இருக்குது. அந்த இது இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பையன், நமக்கு தெரியும் எல்லா இதுலேயும். அப்போ நாங்கள் சில விஷயங்கள்லாம் ஃபோன்லேயே ஷேர் பண்ணிக்குவோம். இப்படி பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்கிறது உண்டு. ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க கூட நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களுக்குள்ளே அது நம்ம பேசியிருக்க ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது சந்தோஷமாக தான் எனக்கு இருக்குது. ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஈஸியா பண்ணிட்டீங்க அப்படி. அது எப்படி பயங்கரமா டெவலப் அப்படி ஆயிட்டோம்ல, நம்மளும் ஆகும்ல, நம்மளும் ஆயிடும்ல, அப்படியேவா இருப்போம், ஒரே கிளாஸ்லேயே இருப்போம், அடுத்தடுத்த கிளாஸ் போய்கிட்டே இருக்கணும்ல, அது மாதிரி போயிட்டோம். இப்போ பார்த்தேன், சரி நம்ம படத்தில் ஹீரோயின் தான் நமக்கு சொல்லித்தரோம், இப்போ நம்ம சொல்லிடுவோம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சீன் வந்து பக்கத்தில் போங்க ஸ்ருதி அது வந்து ஒரே ஷாட்டு இது கட்டி ஒரு சின்ன சீன் இருக்கும் நைட் எஃபெக்டில் ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு இது பக்கத்தில் வரல, பக்கத்தில் போங்க ஏவா அப்படின்றது வரல, என்னடா பக்கத்தில் மறுபடியும் ஒன்மோரு, சரி இனி இது வராது போக்க, ஸ்ருதி வரமாட்டாங்க மேடம் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்புறம் நான் போயிட்டேன், அப்படி மறுபடியும் முன்முறை சொல்லிடுவாங்கன்ட்டு நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண ஒரு விஷயம் தான் அந்த அப்படி தான் பண்ணுறது. சரி, இப்போ வந்து இந்த ரொமான்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆக்டர் அப்படிங்கும்போது உங்களோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாகவே வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ப்ரைவேட்டாக என்னுடைய பர்சனல் லைஃப் நான் வந்து என்னென்னா அது வேறு இது வேறுன்றதை நான் ஆரம்பத்திலிருந்துலே வச்சுட்டேன். என்னுடைய இப்போ அவங்க வந்து நார்மலாக ஆட்டோவில் போகிறாங்க, என்னோடய ஃபேமிலியில் எல்லாமே இந்த சொந்தம் எல்லாம் அது வேறு. என்னுடைய ஃபோக்கஸ் அவங்களுக்கு விழுவக்கூடாதுன்ற ஒரு விஷயந்தான், அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது நான் வந்து என்ன தான் நான் சினிமா இருந்தாலும் என் ஊருக்குள்ளே போய்ட்டு நான் சாதாரண ஒரு ஆள் தான். நான் வந்து தெருவில் நார்மலாக நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். என் ஊரில் வந்து அந்த வாழ்க்கை ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு நடிகனோ ஒரு டைரக்டரோ அங்கெல்லாம் கிடையாது. டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைன்னு அந்த மாதிரி தான். நம்ம ஊருக்கு போயிட்டால் நம்ம அந்த லைஃப் அதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு லைஃப். இது நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலையோட ஒரு பதவியோ அது அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அது
நம்மளுடைய லைஃப் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த வாழ்க்கை நம்ம எப்படி நினச்சோமோ, ஒரு சாதாரணமாக எப்படி இருந்தோமோ, ஒரு விவசாய குடும்பத்தில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் இருக்கணுன்ற ஒரு விஷயம் நான் அப்பயே ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ மனைவி வந்து இந்த மாதிரி கோச்சிக்கலாம் மாட்டாங்களா? என்ன ரொமான்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு பழகிருச்சு. வேணா அப்படி வச்சுருப்பான். இப்போ அவங்களுக்கே ஒரு வீட்லேயே ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஸோ எல்லாம் கேலி பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்றபோது அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிங்கும்போது இன்னும் ஜாயிண்ட் ஃபேமிலியிலே தான் இருக்கீங்க. இப்பயும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். கிராமத்தில் இப்போ வரைக்கும் அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப் எல்லாமே அவங்க ஃபேமிலி அப்படின்ற அந்த இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இப்போ வரைக்கும் இருக்கும். சினிமாவில் நிறைய கஷ்டமான டஃப் டைம்ஸ் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கல்ல சார். அப்போது ஒரு மனைவியாக அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் கிடைச்சது? எல்லாருமே அவங்க சப்போர்ட் இல்லாட்டி நம்ம அவ்வளோ கடந்து வந்திருக்கவே முடியாது. ஸோ மனைவி குழந்தைகள் ஹோல் ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அந்த இடத்துல பயன்படுத்துது. நான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி மதுரைக்கு போயிட்டேன். என்னோடய கிராமத்தில் அந்த இதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். சென்னை விட்டே போயிட்டீங்க? சென்னை. இப்போ நான் சென்னையில் இல்லை, நான் வந்து எங்கள் ஊரில் கிராமத்தில் தான் இருக்கேன். என்னோட இங்கே ஏதாவது ஒர்க்னா தான் நான் வருவேன். சென்னை வந்து எனக்கு அவுட்டோர் ஷூட்டிங் மாதிரி இருக்கும் இப்போ. ஸோ எனக்கு ஷூட்டிங்னாலே வந்து அதை சுற்றி தான் தஞ்சாவூர் இது அப்படின்னா முடிச்சுன்னா நான் வீட்டுக்கு போயிடலாம். அப்போ சென்னை எனக்கு ஒர்க் இருந்தால் தான் சென்னைக்கு வருவேன். எனக்கு ரொம்ப நாள் 3 மாதம் கழிச்சு இப்படி தான் வருவேன் நான். கதை கேட்குறது ஆஃபீஸ் எல்லாமே எனக்கு மதுரையில் இருக்கனால நான் அங்கேயே எல்லாமே இது பண்ணிக்குவேன். ஸோ வித் யூ பெர்மிஷன் சார் ஒரு ரேபிட் ஃபயர் ஒன்று வச்சுருக்கோம். நான் வந்து அப்படியே நான் வந்து கேட்குறேன் சார். இது எப்படின்னா சசியும் சினிமாவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நீங்கள் அது கேட்டு அந்த வார்த்தையை கேட்டதும் அது சுற்றி இருக்கிற விஷயமோ இல்லை அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லுங்கள் சார். டிசப்பாயின்மெண்ட்ஸ் சில படங்கள் நினச்சி இப்படி வரும்னு நினச்சி பண்ணுவோம், அது வராது. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். வெற்றின்றது எனக்கு ஞாபகம் வருது சுப்பிரமணியம் படம் தான் என்னுடைய முதல் வெற்றி. அது இன்றைக்கும் மறக்காத ஒரு விஷயம். அது தேட்டரில் போய் அவ்வளோ தூரம் கொண்டாடி பார்த்தது. முதல் அதை முதல் படமாக வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி இது பண்ணது. அதோட முதல் வெற்றியை வந்து இன்றைக்கி முதல் வெற்றி யாருக்கும் மறக்காது. எத்தனை வெற்றி அதுக்கப்புறம் பெரிய வெற்றி பெரிய இதெல்லாம் வந்தாலுமே அந்த ஃபஸ்ட் டைம் வெற்றியும் ஃபஸ்ட் டைம் தோல்வியும் மறக்கவே மறக்காது. முதல் வெற்றியும் முதல் தோல்வினா இப்போ எதை சொல்லுவீங்க சார்? அடுத்த படமே எனக்கு வந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நமக்கு மறக்காமல் வந்திருக்கும். நம்ம பல தூரம் நான் சினிமாவில் சொல்கிறது தோல்வின்றது நம்ம ஸ்கூல்லேருந்தே பார்த்து சின்ன வயசுலேயே இருந்து பார்த்து பழகி வர்ற ஒரு விஷயந்தான். அதுக்கு தான் ஸ்போர்ட்ஸே வைக்கிறது. ஸ்போர்ட்ஸில் தான் நம்ம சொல்லுவோம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்கன்னு. ஏன் சொல்கிறோம்னா வெற்றி தோல்வியை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதும் இப்போ பரீட்சைகள் வைக்கிறதும் எதுக்குன்னா நம்ம வெற்றி தோல்வி அப்பயே பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயந்தான். பண பிரச்சனை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்தணும்னு நினச்சேன். கடன் வாங்குறதுனால ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கடன் வாங்குறது அதுக்குள்ளே போகும்போது நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போகணுன்னு நினைக்கிற பாதையை தாண்டி நம்ம வேறு படங்கள் நம்ம நினச்ச படங்கள் பண்ண முடியாது சில சமயம். அது வந்து நம்ம அந்த அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் தப்பான படங்கள் நம்ம எடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். ஸோ அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம நினச்ச படங்களையும் நம்ம நினச்ச விஷயங்களும் பண்ண முடியும். கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, யாரும் கடன் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். அது வந்து இந்த பண பிரச்சனையில் நான் வச்சுட்டேன். பணம் நம்ம கையில் பணம் இருந்தால் படம் எடுப்போம், இல்லாட்டி வேணாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயம் இது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சது உண்டா? அப்படி நிறைய யோசிச்சிருப்பேன். இந்த படம் பண்ணியிருக்காமல் இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்குமே, இதையே நம்ம சூஸ் பண்ணோம், எல்லாம் சொன்னனால நான் அதை பண்ணிட்டோமோ அப்படின்றதெல்லாம் தோணும். நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தோணுது. ஒரு விஷயத்தை நினச்சி பெருமைப்பட்டது பாலுமகேந்திரா சாரை வந்து தலைமுறை படங்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணதை நான் இப்போ வரைக்கும் பெருமையாக நினைக்கிறேன். நான் ரசித்த ஒருத்தவர் என்னோடய ஆஃபீஸ் தேடி வரும்போது ஒரு படம் தயாரிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் லாஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம நேசித்த ஒருத்தர் நம்ம இவரால் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சவர் நம்ம ஆஃபீஸ் தேடி வந்திருக்காரு. அப்போ நான் வந்து சந்தோஷமாக என் ஆஃபீஸை விட்டு அனுப்பணும். அப்போ முதல் என் ஆஃபீஸ்க்கு வந்த பாலுமகேந்திரா சாரை படம் பண்ணுறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சேன் பாருங்கள். சந்தோஷமாக அவர் காரில் ஏறி போனார். அதை பார்க்கும்போது நான் இதுதான் அப்படின்ற பெருமை இருந்தது. கடைசி விஷயம், ஒரு செலிப்ரிட்டியோட மரணம் இண்டஸ்ட்ரியில் அது ரொம்ப உங்களுக்கு பர்சனலாக பாதித்த ஒரு மரணம் அப்படின்னா யார் பற்றி சொல்வீங்க? இப்போ வரைக்கும் ஒன்று விவேக் சார்லேருந்து மனோபாலா சார்லாம்
இது பண்ணது. மனோரமா ஆட்சி மனோரமா இருந்து இப்படி நிறையா எனக்கு இருக்கு. எனக்கு அது இப்போ இந்த ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க சார், இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த வழக்குகள்லாம் வந்து நிறைய வைரல் ஆயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ அது நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து மதுரையில அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி, இப்போ ஜென்சி லிங்கோ வர்சஸ் மதுரை அதுக்கான விளக்கத்தை அதை சொல்லும் கண்டுபிடிச்சு அதை நான் அதுக்கான மதுரையோட சிச்சுவேஷன்ஷிப், லவ் இல்லாம இதுவும் இல்லாம அப்பப்போ அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்கல்ல, அதான் அந்த சுச்சுவேஷன்ஷிப். என்னது அதே தான், அதுல இருந்து மாறி இருக்கு, நேரத்துக்கு தான் மாறுவாங்கல்ல, அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். உங்களுக்கும் இது தெரிஞ்ச ஒரு ஓகே. இது மதுரையில சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? அதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற மாதிரி. பச்சோந்தியா இருக்காதுறான்னு வாங்க, டேய் சரியான பச்சோந்தியா இருக்காண்டா அப்படின்னு வாங்க. அப்படின்னா அந்த கலர் மாறுறது அப்படின்ற டெல்லுலு சொல்லுலு. நம்மளே ஒரு விஷயத்த வந்து அப்படியே நினைச்சிட்டு ஓ இது அப்படிதான் அப்படின்ற மாதிரி போதையிலே வளர்ந்துட்டு இருப்பாங்க வாழ்க்கையில. அவங்க வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதுதான் டெல்லுலு. ஓகே. சாவேஜ், சாவேஜ்னா கொஞ்சம் நக்கலா நையாண்டியா எங்கிட்டே நக்கலான்வாங்கல்ல, மதுரைக்காரன்ட்டே நக்கலா அப்படின்ற மாதிரி அந்த இது. கோஸ்டிங், கோஸ்டிங்னா திடீர்னு அப்படியே காணாம மறைஞ்சிருவான். அது எனக்கு தெரியும். எப்படி சார்? ஆமா, எப்ப வர்றான் எப்ப போறானே தெரியாது. எப்ப வர்றான் மறைஞ்சிருவான், பாட்டு சரட்டுன்னு மறைஞ்சிருவான், காணாம போயிடுவான். இப்போ டைவா கொடுக்கும்போது டைவான்றது எங்க ஒரு தமிழ், அது அந்த சைட் அடிக்க டைவானா அந்த பொண்ணு வர்ற சைட் அடிக்கிற பொண்ணு, அது நான் இதிலே எழுதியிருப்பேன். சுப்பிரமணியபுரத்துல டைவா வருது, உன் டைவா வருது அப்படின்லாம் சொல்லுவோம், ஆள் வருது அப்படின்ற. அப்போ கோஸ்ட்ன்றது மறைஞ்சு ஒருத்தன் இருப்பான், திடீர்னு எப்போ போகிறான் எப்போ வரான்னு தெரியாது, அதுதான் கோஸ்டிங். ஓகே. கடைசி வார்த்தை பூமர். பூமர் பழைய ஆளு, பழைய புரோட்டா. எங்கள் ஊரில் சொல்லுவான், டே பழைய புரோட்டாடா அப்படிப்பாங்க. அந்த மாதிரி அதான் வந்துருச்சு, பெருசு வந்துருச்சுன்னு வாங்க. பூமர்லாம் நான் பெருசு வந்துருச்சு பாரு, நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டாங்க. சொன்னீங்க சார் கூட ஒரு பாயிண்ட் மேலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சார் கிட்ட இருந்து அந்த ஒரு 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 காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும்ல, நம்ம நடிக்கிறதுக்கு சார் நடிக்கும் போது அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் எலிவேட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? ஆக்சுவலி எங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த காம்பினேஷன்ஸ் அப்போல்லாம் நான் ரொம்ப தயக்கமாக இருப்பேன். சில இடங்கள்ல வந்து இப்போ கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, கொஞ்சம் இந்த அன்யூனியம் சீன்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம். பட் ஆனால் அந்த டைமில் அவரே வந்து டக்குன்னு அந்த இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடுவார். ஸோ அதனால் எனக்கு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம்னால எனக்கு அது எப்படி பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. அண்ட் ஸ்டன் சீன் ஒன்று இருந்தது. அந்த ஸ்டன் சீனில் வந்து இப்படி போய் பண்ணு அப்படி போய் பண்ணு, அது பண்ணுனா உனக்கு கரெக்டாக இருக்கும், அப்போ தான் உனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிமெண்ட். ஒரு சீனில் வந்து என்ன தூக்கணும், உங்களை தூக்கணுமா? தூக்கணும், அதான் என்ன உங்களை தூக்கணும்னா என்னத்தான் தூக்கணும், அப்புறம் நான் பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கணும், என்னத்தான் தூக்கணும், கதையில் என்னத்தான் தூக்கணும். ஓகே, இது தூக்கணும் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு தூக்கணும்னு சொன்னாங்க. தூக்க முடியலை, ஃபஸ்ட்டு தூக்கலை, அப்புறம் வேணான்ட்டாங்க. நானும் முடிஞ்சு அப்போ டைரக்டர் என்ன சார் தூக்கி என்ன விட்டுருவான் அப்படின்னு அவர் எனக்காக பயந்து வேணான்ட்டார். டைரக்டரு வேணாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டார். அப்போ திருப்பி நான் தூக்கம் சார், நான் தூக்குவேன், பேசாமல் தான் அவங்க தான் தூக்க வேணான்ட்டாங்க, நம்ம ஏரியா விட்டுரு, நீ தூக்குற நிகழெல்லாம் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே தூக்குனாலும் நீ ஃபஸ்ட்டு தூக்கி பார்க்கும்போது சொன்னேன், நீ 2 காலையும் இப்படி தூக்குனா பேலன்ஸ் இருக்காது, நீ பின்னாடி போயிடுவா, அப்போ அப்படி தூக்காத, நீ தூக்குனா ஒரு கால் முன்னாடி வச்சுணும், அப்படி வச்சோன்னா உனக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வேற சொல்கிறேன். அப்புறம் வேணான்ட்டாங்க, சொல்லி முடிச்சோன்னே வேணான்ட்டாங்க. அப்போ அதோட விட்டு வேணாம் அப்படின்னு ஆக்ஷன் டேக்கு அந்த சாங்கை போட்டோடனே அப்படியே தூக்குச்சு. தூக்குனா அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே தான் கிடக்குறோம், மேலே இருக்கும்னு நினச்சோம். கீழே விட்டு விழுந்து நான் அப்படி பேலன்ஸ் ஆகி நின்றுட்டேன், நான் அப்படி நின்றுட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா கண்டிப்பாக விழுந்துருவோம், தூக்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு பேலன்ஸ் அன்பேலன்ஸ் ஆகிறோம்டா, டே சுதாரிப்பாளது கூடான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக நான் லேண்ட் ஆகிட்டேன், இவங்க விழுந்துட்டாங்க அந்த பேலன்ஸ் இல்லாமல். ஏன்னா அந்த பேலன்ஸ் இல்லாமல் விழுந்து கால் போய் ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா, 1.5 மாதம் கிட்ட அப்படியே லிகமெண்ட் ஆகி இதாகி நான் அப்போ தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அவங்க வேணான்ட்டாங்கல்ல, அப்புறம் அதுக்கு திருப்பி போய் தூக்கணும். அது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கரெக்டாக பேக்கப் டைம், லாஸ்ட் ஷாட் எடுக்கிறாங்க, லைட் வேற போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தூக்கி சுத்த சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் தூக்கியாச்சு, அந்த சீன் ஓகேவா இருந்துச்சு. சுத்த சொன்னது வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஓகே நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்ல, அதனால நான் வந்து அது எனக்கு காதில் எதுவுமே கேட்கல, அவங்க மைக்கில் சொன்னது கேட்கல, சார் சொன்னது பெருசாக காதில் போல, லைட் போது நம்ம இந்த சீனை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஒரு ஆர்வக்குள்ளாரில் தான்
தூக்கியாச்சு. தூக்கி கரெக்ட்டா நான் சுத்த ட்ரை பண்றேன். இப்படி ஒரு டர்ன் பண்ணும்போதே 2 பேரும் கீழ விழுந்துட்டோம். தேங்க்யூ சார். உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கும்போது, அது நீங்க சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் டீப்பா டச் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நந்தன் 20ஆம் தேதி ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு இருக்க போகுதுன்னு நாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தி பெஸ்ட் விஷஸ் டு யூ. Thank you so much. Holidays nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee. Milky Mist Cow Ghee. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்